வணக்கம் நண்பர்களே. வணக்கம் ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இந்த அழகான இரவு நிலவின் ஒளியோடு சில்லென்ற குளிர்ந்த காற்றோடும் இவையெல்லாம் சேர்ந்து இன்று என் சமையலுக்கு ஒரு மேடை. இன்று நம் யூடியூப் வீடியோக்கு புது வருவாக மற்றும் என் புதிய நண்பன் இந்த வெள்ளை கிளி வந்திருக்கின்றாள். இன்று நாம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை செய்வது எப்படி என்று பார்க்க போகின்றோம். இது சாதாரண கேக் இல்ல, இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக். சாக்லேட், கிரீம், செரி. நான் ஸ்ரீ. இந்த ஸ்ரீ சக்தி சமையல் சேனல் ஆரம்பித்தது சமையலை ரசிக்கவும் பகிரவும், என் கனவுகளை உங்களோடு வளர்க்கவும். ஒரு பெர்ஃபெக்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு அளவுகள் மிகவும் முக்கியம். சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 1 கப், அதாவது 120 கிராம். கொக்கோ பவுடர் 3/4 கப், அதாவது 25 கிராம். பேக்கிங் பவுடர் 1 மேசைக்கரண்டி. பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன். சீனி 1 கப், அதாவது 200 கிராம். 2 முட்டையை கிரேட் முட்டை மற்றும் ரூம் டெம்பரேச்சர் இருக்க வேண்டும். ஃப்ரெஷ் பால் 1/2 கப். சமையல் எண்ணெய் 1/2 கப், ஆனால் அந்த எண்ணெயில எந்த பிளேவர்ஸும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு கடலை எண்ணெய், அந்த மாதிரி எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பிளெயினா இருக்கிற சமையல் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ விப்பிங் கிரீம் செய்ய தேவையான பொருட்களை நம்ம ஒன்று ஒன்றாக மெதுவா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ் விப்பிங் கிரீம் 2 கப், அதாவது 500 மில்லிலிட்டர். ஐசிங் சுகர் 1/2 கப், அதாவது பொடித்த தூள் சீனி. வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்ப வாங்க கேக்குள்ள ஃபில்லிங்ஸா வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். சேரி சீரம் 1/2 கப். செரிஸ் பழம் 1 கப். வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். துருவிய டார்க் சாக்லேட் 150 கிராம் தேவைப்படுங்க. வாருங்கள், இப்ப நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கேக்கின் இதயம், அதாவது சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் தயார் செய்ய போகிறோம். ஆனா உள்ள இருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் தான் முழு கேக்கின் ஆன்மா. ஒரு நல்ல ஸ்பாஞ்ச் கேக்குக்கு முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ட் சரியா கலந்து சிஃப்ட் பண்ணணும். இதனால மாவு லைட்டாவும் கேக் மென்மையாவும் வரும். இதுல என்ன ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் கலந்துருக்கிறேன்னா மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மற்றும் சால்ட். கோகோ பவுடர் சிஃப்ட் பண்ணலனா கேக்ல லம்ப்ஸ் வரும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்ந்துதான் கேக்குக்கு நல்ல ரைஸ் தருது. சால்ட் கொஞ்சம் மட்டும் சாக்லேட் பிளேவரை பேலன்ஸ் பண்ண. இப்போ வெட் இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ 2 முட்டை மற்றும் 1 கப் சீனியை சேர்த்து மெதுவாக மிக்சிங் செய்யலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், சுகர் முழுசா டிசால்வ் ஆகணும். அதுக்காக ரஷ் பண்ணாம 2-3 நிமிஷம் நல்லா விஸ்க் பண்ணுங்க. அடுத்ததாக மில்க் கேக்குக்கு சாஃப்ட்னஸ், ஆயில் கேக்குக்கு மற்றும் மாய்ஸ்சர். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் கேக்கின் நறுமணத்திற்கு. இப்போதான் முக்கியமான ஸ்டெப். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை 3 பேட்சஸா வெட் மிக்ஸுக்கு சேர்த்துக்கலாம். ஒரே தடவையில சேர்க்க கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்ட். டூ திக்கா இருந்தா கேக் ட்ரை ஆகும், டூ தின்னா இருந்தா கேக் பிளாட் ஆகும். அவனுக்கு போறதுக்கு முன்னாடி கேக் டின் ரெடி பண்ணணும். பட்டர் சிறிதளவு தடவி கொண்டு மற்றும் பட்டர் பேப்பரை போட்டுக்கலாம். பேட்டர் போர் பண்ணும்போது சென்டர்ல இருந்து போர் பண்ணுங்க. டின்ன டேபிள்ல மெதுவா டேப் செஞ்சுக்கலாம். அவன் ப்ரீஹீட் 180 டிகிரி C. அவன் ப்ரீஹீட் பண்ணாம கேக் வச்சா கேக் ரைஸ் சரியா வராது. இப்போ கேக் பேட்டரை அவனுக்கு வச்சு கொள்ளலாம். 30 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இப்போ ஒரு டூத்பிக்க வச்சு கேக் வெந்துருச்சா செக் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்க டூபிக் சுத்தமா வந்துருச்சு, கேக் வெந்து தயாராயிடுச்சு. இப்போ அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். கேக்க உடனே கட் பண்ண கூடாது, ஃபர்ஸ்ட் கூல் ஆகணும். சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் குளிர்ந்து விட்டது. இப்போ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல ரொம்ப டெலிகேட்டான ஒரு பகுதிக்கு போறோம், அதுதான் விப்பிங் கிரீம். கிரீம் மட்டும் இல்ல, போன் விஸ்க் இது எல்லாமே கோல்டா இருந்தா பெஸ்ட் ரிசல்ட். இப்போ 2 கப்ஸ் விப்பிங் கிரீம் நம்ம இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். ஐசிங் சுகர் 1.5 கப் மற்றும் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, ஐசிங் சுகர் தான் ஸ்மூத் டெக்ஸ்சர் தரும். இப்போ இந்த பவுல்ல 2 கப்ஸ் விப்பிங் கிரீம், 1.5 கப் ஐசிங் சுகர் மற்றும் 1 டேபிள் வெனிலா எசன்ஸ். இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது சாஃப்ட் பீக் ஸ்டேஜ். ஸ்பாச்சுலா தூக்கினா கிரீம் மெதுவா கீழே விழும். இதுக்கு மேலதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஸ்டிஃப் பீக்ஸ். ஸ்பாச்சுலா தூக்கினாலும் கிரீம் அசையாம நிக்கோங்க. ஓவர் விப் பண்ணினா கிரீம் கிரெய்னி ஆகிடும், அப்புறம் கேக் ஸ்மூத்தா இருக்காது. அதனால இந்த ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணணும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல செரி இல்லாம இருக்க முடியாது. செரி சிரப் தான் கேக்குக்கு மாய்ஸ்சர் அண்ட் ஃபிளேவர் தரும். இப்போ செரி சிரப் செய்யலாம். ஃப்ரெஷ் செரி 1 கப், சீனி 1/2 கப் மற்றும் தண்ணீர் தேவைக்கேற்ப. சிரப் ஹாட்டா இருந்தா கேக் சாகி ஆகிடும், அதனால கூல் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். டார்க் சாக்லேட் 150 கிராம்ஸ். மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணினா கேக் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். பீலர் யூஸ் பண்ணி சாக்லேட் ஷேவிங்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக், விப் கிரீம், செரி சிரப், சாக்லேட் ஷேவிங்ஸ், செரிஸ். இப்போதான் ஃபன் பார்ட் ஆரம்பம். இப்போ நம்ம பேக்கிங்ல இருந்து ஆட்டுக்குள்ள வர்றோம். கேக் பேக் பண்ணது ஒரு ஸ்கில், அது லேயர் பண்ணி அழகா மாத்துறது தான் ரியல் மேஜிக். கேக் டாப் அன்ஈவனா இருந்தா லேயர் ஸ்ட்ரெயிட்டா வராது, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெவலிங். இந்த கேக்க 2 ஈவன் லேயர்ஸா கட் பண்ண போறேன். நைஃப ஸ்பின் பண்ணி பிரஷர் கேக்கின் அடியில இருந்து ஒரு இன்ச் விட்டு கேக்க ரவுண்டர் லேயர்ஸா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயரை கேக் போர்ட்ல பிளேஸ் பண்றோம். சின்ன அமௌண்ட் விப் கிரீம் வச்சு கேக் ஸ்லிப் ஆகாத மாதிரி பேஸ் செட் செஞ்சுக்கலாம். அது செரி சிரப்பை பிரஷ் பண்ணி கேக்குக்கு மாய்ஸ்சர் கொடுக்கணும். அமௌண்ட் விப் கிரீம் வச்சு ஆஃப்செட் ஸ்பாச்சுலால ஸ்மூதா ஸ்ப்ரெட் செய்துக்கலாம். செரிஸ், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னு ஹார்ட் ஓவர் கிரவுட் பண்ணாம ஈவன் ஸ்பேசிங்ல நீட்டா அரேஞ்ச் செய்துக்கலாம். சாக்லேட் ஷேவிங்ஸை இன்னர் லேயர்ல ஆட் பண்ணினா பைட்டுக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கும். செகண்ட் லேயரை கேர்ஃபுல்லா பிளேஸ் பண்ணணும். கேக்க அலைன் செய்து ஜென்டில் பிரஷர் கொடுத்துக்கலாங்க. இந்த லேயருக்கும் செரி சிரப் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ கிரம் கோட். இது ஃபைனல் கோட் இல்ல, கேக் கிரம் சீல் பண்ணதுக்காக. கிரம் கோட் பிறகு கேக்க 10 மினிட்ஸ் ரெஸ்ட். கிரீம் செட் ஆகும். இப்போ ஃபைனல் கோட். திக் லேயர் விப் கிரீம் அப்ளை செய்து கேக்க முழுசா ஸ்மூத்தா கவர் செஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஃபைனல் கோட் கொடுத்து முடிச்சாச்சு. நமக்கு ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைச்சிருக்கீங்க. டெக்கரேஷன் சிம்பிளா இருந்தாலே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கிளாஸியா இருக்கும். சைட்ல சாக்லேட் ஷேவிங்ஸ் பிரஸ் பண்ணிக்கலாம். அழகா வாங்க இப்ப செய்யலாம். இப்படிதான் செய்யணும், அழகா இருக்கும் பாருங்க. சைட்ல சாக்லேட் ஷேவிங்ஸ் இப்படிதான் பிரஸ் பண்ணணும் பாருங்க. பாருங்க இந்த டெக்ஸ்சரை. பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி சிம்பிள் பார்டர் இப்படிதான் செய்யணும் பாருங்க. பிறகு ஒவ்வொரு செரியும் ஒரு ஜூவல் மாதிரி கேக் மேல அலங்கரிக்கலாம். சாக்லேட் ஷேவிங்ஸ் மெதுவா தூவிக்கலாங்க. லாஸ்ட் டச். கேக்கை கட் பண்ணதுக்கு முன்னாடி மினிமம் 4 hours ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் டோரை சாத்திக்கலாம், அப்போதான் கிரீம் செட் ஆகும், ஃபிளேவர்ஸ் பிளெண்ட் ஆகும். 4 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். கேக் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. நம்ம இப்ப இந்த வெள்ளைக்கிளியோட கொஞ்சம் விளையாடலாம். 4 மணி நேரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. கேக் ரெடியா இருக்குமா? இந்த டெக்ஸ்சர் தான் நாம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரிவார்ட். இதோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இன்சைட் வியூ பாருங்க. கேக் ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை முழுசா பார்த்திருந்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து தேங்க்யூ.
அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.